சூப்பர். தப்பிச்சிட்ட மாமா நீயே. எஸ்கேப் எஸ்கேப் கிரேட் எஸ்கேப். மிஸ்ஸஸ் வடிவேலு வடிவேலு குட் காம்பினேஷன். ரகு ஏய் எதுக்குடா சிரிக்கிற? இல்ல ஒரு கிழவிக்கே நீ பண்ணது காமெடி இல்லன்னு தெரிஞ்சு உன்னை பிடிக்கலன்னு இருச்ச. அத நினைச்சா எனக்கு சிரிப்பு வருதுடா பங்காளி. ஐயோ ஐயோ. சிரிக்காத. அதான் நாங்க ஆள் வச்சு எழுதி காமெடி பண்ணிக்கிறோம். நீ உன் ஆளோட போய் உன் ஆயாவோட போய் என்ஜாய் பண்ணு போ. ஆயா அம்மா 5 பேர் சொல்லிருந்தோமே, 4 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. வரேன்னு சொன்னாங்கம்மா, இன்னும் வரல. நான் வேணா போன் பண்ணி பாக்குறேன். பயங்கர டிராபிக்கா இருக்கு. இதோ இப்ப வந்துடுறேன். டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்களா? இதோ வந்துருவாங்க. சரி சரி, வரட்டும் வரட்டும். வாங்கம்மா உள்ள போலாம். வாங்க உள்ள வாங்க பாட்டி. வாங்க. வாங்க வாங்க. பாத்து 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 வாங்க பாத்து வாங்க. கொடுத்து வச்சவ மாமா நீ. போடா குட்டாலத்து போறங்க. தங்கச்சி நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காத. இந்த கிழவிகளை வச்சு என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா அந்த கிழவிகளை உட்கார வச்சு விடிய விடிய பேன் பார்க்க வைக்க முடியும். அந்த பேன் பார்க்கறதே கண்ணாடி போட்டு பார்த்தா தான் இதுங்களுக்கு தெரியும். இவங்கள அப்படி என்ன சொல்லாதீங்கண்ணே. வேற எப்படி சொல்றது? பாட்டி வைத்தியத்துக்குன்னு இப்பவும் ஒரு சிறப்பு இருக்கு. இங்கிலீஷ் வைத்தியத்தால சரி பண்ண முடியாத கட்டுப்படாத சில நோய்கள் பாட்டி வைத்தியத்துல சரியாயிடும். வைத்தியத்துக்கு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பார்வதி. பியூட்டி கிரீம் தயாரிக்கிறதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதானே சம்பந்தம் இருக்குண்ணே. பியூட்டி கிரீம்னா கெமிக்கலை கலந்துதான் தயாரிக்கணும்னு கிடையாது. இயற்கை பொருளை வச்சும் தயாரிக்கலாம். அந்த காலத்துல நம்ம ஊர்ல இருக்கிற ஓலைச்சுவடிகளை தூக்கிட்டு போய் தான் வெள்ளைக்காரங்க மருந்துகளை கண்டுபிடிச்சதா என் பாட்டி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஊர்ல இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி பியூட்டி கிரீமை தயாரிக்க முடியாதா என்ன? அதுவும் சரிதான். இப்ப நாம தயாரிக்க போறது ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட். அதனால அவங்க மூலமா அவங்களோட சீக்ரெட்டை நாம பயன்படுத்தி கிரீம் தயாரிக்க போறோம். ஓஹோ அப்படியா? ஆமா 4 டிக்கெட் தான் வந்திருக்கு. இன்னொரு டிக்கெட் காணோம். இன்னொருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. ஓ ஐயோ, அது பாட்டியா பியூட்டியான்னு தெரியலையே. டேய், தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணி கிளிக்க போற? கொஞ்சம் மூடி கம்முனு இரு. நேரமாயிட்டு இருக்கே, இன்னும் ஆள காணுமே. போன் பண்ணாலும் திட்டுவாங்க, போன் பண்ணாட்டியும் திட்டுவாங்க. என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் திட்டு கன்ஃபார்ம். நம்ம காலே பண்ணிடுவோம். ஹலோ, சொல்லுடி திணிமுட்டை. என்னத்த மத்த பாட்டிங்கெல்லாம் உள்ள போயிட்டாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? வந்துகிட்டு இருக்கேன்டி. 5 பாட்டி அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் தான் அவ இன்டர்வியூவே ஸ்டார்ட் பண்ணுவா. அதுக்குள்ள அத்தை கம்மிங். மனசுக்குள்ள அவ்வை சண்முகின் நினைப்பு. அத்த, இப்ப எங்க வந்துட்டு இருக்கீங்க? உன் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன். பக்கத்துலனா? எவ்வளவு பக்கத்துல? வந்துகிட்டு இருக்கேன்டி. அத்த, வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டி. பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன் பாரு. திரும்பி பாரு.
ஏண்டி தின்னி முட்டை, ஏண்டி இப்படி திருவிழால காணாம போன மாதிரி முழிக்கிற? ஐயோ அத்தை, உங்களை அடையாளமே தெரியல அத்தை. உன்னால மட்டும் இல்லடி, இங்க இருக்கிற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அத்தையோட மேக்கப் அப்படி இருக்குல்ல. ஏய் தின்னி முட்டை, கவனமா கேளு. நான் ப்ளூடூத் போட்டிருக்கேன், நீ போன் ஆஃப் பண்ணாத, எனக்கு லைவ்லயே இருக்கணும், புரிஞ்சுதா? அப்புறம் அந்த கிழவிய ஜாக்கிரதையா பாத்துக்கோ, அவ தப்பிச்சு வந்தா நான் மாட்டிக்க வேண்டி. புரிஞ்சுது அத்தை, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். போதும், ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி நீயே காட்டி குடுத்துறாத, அமைதியா நில்லு, நான் வரேன். இதோ வந்துட்டாங்க. எங்க? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. இந்த திருட்டு மொழியை எங்கேயோ நான் பாத்திருக்கேனே. டேய் பாத்தியா, இந்த கிழவி எங்கேயோ பார்த்தா மாதிரில. ஆஹா, இவனுங்க முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்களே, கண்டுபிடிச்சிருவானுங்களோ? ஆமாடா, இந்த பாட்டியை எங்கேயோ பார்த்த மாதிரிதான் இருக்கு. ஆமாடா, எனக்கு அதே டவுட் தான். பாப்போம். பங்கு, இந்த பாட்டியோட ஸ்கின்ன பாரு, ரொம்ப இளமையா தெரியுது, வயசான மாதிரி தெரியலையே. என்ன கிட்டலாம் சமாளிப்போம். டேய் பங்கு, இந்த கிழவிதான் உனக்கு கரெக்டான ஜோடி, அதனால கொஞ்சம் கண்ட்ரோலா இரு. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்திலேயே இந்த கிழவி நேச்சுரல் பியூட்டின்னு கண்ட கர்மத்தை யூஸ் பண்ணிருக்கும் போல, அதான் இப்படி இருக்கு. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம்மா. நில்லுங்க. ஏண்டாப்பா, ஏதாவது பிள்ளையார கோவில போய் சுத்தினாலாவது உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அத விட்டுட்டு இந்த வயசானவளை ஏன்பா சுத்துறீங்க? அது இருக்கட்டா கிழவே, எங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு உனக்கு எப்படி தெரியும்? அது உங்க முகர கட்டைகளை பார்த்தாலே தெரியுது என்னைக்குமே கல்யாணம் ஆகாதுன்னு. அது ஒண்ணும் இல்ல, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய பாக்குற பார்வைய வச்சு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு எவ்வளவு வயசாச்சு, என் அனுபவம் அப்படி. முகத்தை பார்த்தா பாட்டி மாதிரி தெரியுது, ஆனா கைய பார்த்தா அப்படி தெரியலையே. அது எப்படி கேக்குறான் பாரு. ஐயோ ஐயோ, அது நான் அரைச்சு போடுற பவுடர் அப்படி. அதனாலதானே இந்த இன்டர்வியூக்கே நான் வந்திருக்கேன். ஏன் பாப்பா, கரெக்டா? சூப்பர் பாட்டி. ஏய் கிழவி, பாடையில போக வேண்டிய வயசுல உனக்கு பவுடர் தேவையா? நீ பேசுறதெல்லாம் கரெக்டா தான் பேசுற, ஆனா என்னமோ எனக்கு உன் மேல ஒரு டவுட்டாவே இருக்கே. என் 7ஆம் அறிவு அதத்தான் சொல்லுது. சும்மா இருங்க. உனக்கு 6 அறிவு இருக்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இதுல 7வது அறிவா? ஐ லைக் யூ பாட்டி. உனக்குந்தான். எனக்கு இந்த வெட்டியா பேசுறதெல்லாம் பிடிக்காது. நான் வந்த வேலைய பாக்கணும். ஏன் பாப்பா, நான் எங்க உட்காரணும்? சரி, நீங்க போய் அங்க உட்காருங்க. ஆமா, போய் உட்காரு. சரிம்மா. போய் உட்காரு. போ. ஐயோ, சும்மா இருங்க. ஆக்டிங்கா இருக்கே. சரிம்மா. அண்ணா, நீங்க போய் அங்க வச்சிருக்கிற பொருள் எடுத்துட்டு வாங்க, நான் பேசிட்டு இருக்கேன். சரிம்மா, சீக்கிரம் வாங்க. ஏ பங்காளி, இந்த கிளவி மேல மட்டும் ஒரு கண்ணை வச்சுக்க. வயசுல பெரியவங்களான உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னோட வணக்கம். வணக்கம்மா. உங்களை மாதிரி பெரியவங்களோட அறிவும் அனுபவமும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கிடைச்சா பெரிய அளவுல சாதிக்கலாம்னு நான் பலமா நம்புறேன். கண்டிப்பாமா.
ஏற்கனவே நாங்க தயார் பண்ண ஹெர்பல் ப்ராடக்ட் நம்ம நாட்டோட சீதோஷ்ண நிலை நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு அங்க கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இப்போ குளிர் அதிகமா இருக்கிற நாட்டுல இருந்து எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இப்போ நாம தயாரிக்க போற கிரீம் குளிர் அதிகமா இருக்கிற நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அப்படியே பண்ணிடலாமா? அதுக்கு உங்க ஸ்கின்னுக்கு அனுபவ அறிவை வச்சு நீங்க ஒரு சாம்பிள் ரெடி பண்ணுங்க. கிரீம் தயார் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருளையும் தரேன். அதை வச்சு நீங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் இதுல இருக்கு. சரிம்மா. இந்தம்மா. குடு குடு குடு. அப்படி. போங்க, பாத்து போங்க எல்லாம். போங்க. சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க. போங்கம்மா. என்ன நிக்கிறா? இவனுங்க முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. என்ன பாட்டி தடுமாறுறீங்க? அங்க போய் உட்கார்ந்து வேலையை ஆரம்பிங்க. போங்க. அது சரி. ஏன் பாப்பா அங்கதானே? அந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு பாருங்க, அங்க உட்காந்துக்கோங்க. சரி சரி, போ போ. ரொம்ப நேரம் யோசிக்காத. சரிடா. அட என்னப்பா நீங்க வயசான காலத்துல இவ்வளவு பக்கத்துல வரீங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க. விழுந்துற போற. ஸ்ரீதேவி, இது கூட நாங்க ஓட்டிட்டு வரோம். ஏய் உமா, எனக்கு கொடுத்திருக்கிற பொருள்ல மஞ்சளை தவிர வேற எதுவுமே என்னன்னு எனக்கு தெரியலடி. ஐயோ அத்தை, ஏதாவது செய்யற மாதிரி சமாளிங்க. டென்ஷன் ஆகி உங்களை நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. சரி சரி, நான் ஆரம்பிக்க தான் போறேன். ஆனா அந்த வடிவேலுவும் பங்காளி சிங்கார வேலுவும் என்னையே நோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரிங்க அத்தை, சமாளிங்க. ஏதாவது பேசி சமாளிங்க. டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க. பாட்டி பாட்டி, எல்லாரும் ஒழுங்கா வேலையை செய்யணும், சரியா? நான் மறுபடியும் வந்து பாப்பேன். பாட்டி, நீங்க தயாரிக்கிற கிரீமை பூசுந்து அனுஷ்கா ஆண்ட்ரியாவும் மாறிடும். பாட்டி, நம்ம நாட்டு வந்து வேலை ஃபுல்லா தெரியும். இதுங்களை நம்ம கண்ணு கருத்துமா பாக்கணும். இல்ல பச்சளைக்கு பதில் வெத்தலைய போட்டுருங்க. அப்படியா? நல்ல ஐடி, நல்ல ஐடி. பங்காளி பாரு, வேலையை சொன்னா குடுக்கிற போச பத்தியா? ஏய் கிளவி, ஏடாத இங்க. என்ன மத்த பாட்டி எல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, நீ என்னமோ மச மசன்னு அப்படியே உட்கார்ந்து இருக்க. நான் யோசிச்சுட்டு இருக்க. ஐயோ பேராண்டி, யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்கன்றது முக்கியம் இல்ல, யாரு லாஸ்ட்ல ஃபர்ஸ்டா வராங்கன்றத முக்கியம். ஏய் கிளவி, நீ அழிக்கிற அசுரன்னா நான் காக்குற ஈஸ்வரன். அத்த, வாய கொடுத்து மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க. சமாளிக்கிறேன். பாட்டி, என்ன நீ உன் வயசுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாம சிம்பு டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க? கேள்றா நல்லா. எனக்கு என்னமோ இந்த பாட்டிய பார்க்கும்போது வயசான அந்த வனஜாவை பார்த்தா மாதிரியே இருக்கேன். ஐயோ அத்தை, கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கே. ஆஹா, இவனுங்க முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. கண்டுபிடிச்சிருவானுங்களோ? உனக்கு என்னடா தோணுது? பேராண்டி, நீ என்ன சொல்ற? வயசான அந்த வனஜா மாதிரியே தெரியுதுன்னு சொன்னேன். வனஜாவா? யார் அந்த வனஜா? அவ கூட ஏன் என்ன சேர்த்து வச்சு பேசுறீங்க? பாட்டி, கிட்டத்தட்ட அந்த வனஜாவும் உன்ன மாதிரிதான் இருப்பா.
என்ன நீ கண்ணாடி போட்டிருக்க, அவ கண்ணாடி போடல, அதான் வித்தியாசம். பாரு அதே திருட்டு மொழி. டேய் போட்டோ எடுத்து காட்டுறா. சரி பங்காளி, இதோ காட்டுறாரு. போட்டோ வச்சிருக்கீங்களா? பாரு வரப்போகுது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிலிம். பாத்தியா? வனஜா பாரு. ஐயோ, அழகு பெத்த பொண்ணு சொக்க தங்கமல்ல இருக்கு. இது இவளா? ஏ கிழவி, கண்ணாடியை தொடச்சிட்டு பாரு. இந்த தங்கத்தோடைய என்ன சேர்த்து பேசுனீங்க? ஏ கிழவி, இன்னொரு தடவை இவள தங்கம்னு உரல் எடுத்து வாயிலே நசுக்கிடுவேன். பாரு நசுக்கு வேலை, அதுக்குள்ள பர்ஃபார்மன்ஸா? இவ ஐஎஸ் அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட தகரம், புரியுதா? கரெக்டா சொன்ன. ஐயோ பேராண்டி, என் சின்ன வயசுல கண்ணாடியில என் முகம் பார்த்த மாதிரியே இருக்கு இந்த பொண்ணை பார்த்தா. ஓஹோ, அவளை போய் தகரம்னு சொல்றியே? கிழவி சின்ன வயசுல இப்படியா இருந்த, இதுக்கு நீ இப்பயே பரவாயில்ல. எனக்கும் அதே டவுட் தான் பாட்டி. உங்களை பார்த்தா எங்க வயசான வனஜாக்கா மாதிரியே இருக்கீங்க. கரெக்டா சொன்ன பங்காளி. ஆமாடா பங்காளி, நீ எதுக்கு அஞ்சலி பாப்பா மாதிரி பேசுற? ஏப்பா யாருப்பா அந்த வனஜா? போட்டா காட்டு. பாட்டி தோருக்கு பார், இதான் வனஜா. கண்டு தெரியுதா? நான் தான். ஏப்பா பார்த்தா 10 குடும்பத்தை கெடுக்கிறவ மாதிரி இருக்க, அவளை போய் பெருசா பேசுறியே. ஐயோ பாட்டி, கரெக்டா சொன்ன. அந்த கண்ணு பாட்டி உனக்கு. பாட்டி இவ்வளவு கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். எங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு மூச்சு பாத்துனே இருப்பா. எங்க அந்த போட்டோவை காட்டு. தோ பாட்டி. அடப்பாவீங்களா, 10 குடும்பத்தை மட்டும் இல்ல பரம்பரையே கெடுத்துருவா அவ. பங்காளி, பாட்டி பத்தியா கரெக்டா சொல்லிச்சு. கரெக்ட் கரெக்ட். பாட்டி நீ மட்டும் போகும்போது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆயிட்டு போ, சரியா? போங்கடி, உங்களை கவனிச்சுக்கிறேன். ஏய் கிழவி, என்ன ஏதோ பரீட்சையில பக்கத்துல இருக்கிறவன் பேப்பரை பார்த்து பிட்டு அடிக்கிறவன் பிட்டு வச்சுக்கிற? ஒழுங்கா வேலை செய்யல உன்னை டீபார் பண்றேன். பாத்தியாடா பங்காளி, உன் மொழிய பார்க்கும் போதே அந்த கிரிமினல் வனஜா மாதிரி தான் இருக்குது. உன்னை டீப்பா வாட்ச் பண்ணும். இங்க பாரு, இந்த காப்பி கீப்பி அடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, வாத்தியார் பேப்பர் எல்லாம் புடிட்டு வெளில அனுப்புற மாதிரி அதே மாதிரி உன்னையும் எல்லாத்தையும் புடிட்டு வெளில அனுப்பிச்சு. ஆமாடா பங்காளி, முதல்ல அதை பண்ணு. ஐயோ, நான் இங்க வேலை செய்யதான் வந்திருக்கேன். நீங்க இப்படி தொல்லை கொடுத்தா நான் எப்படி வேலை பண்றது? கொஞ்சம் அப்படி தள்ளி போங்க. அண்ணே, பார்வதி, எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க அவங்களோட வேலையை பார்க்கட்டு நீங்க போங்க. சரிப்பா பார்வதி, அதனால அந்த கிளை ஒழுங்கா வேலை செய்யணும். இவன் பாதி ஊரை மறைக்க மாதிரி மூஞ்ச வச்சுட்டு ஊட்ட மாதிரி நான் பேசுறேன். போங்க போங்க, நீங்களும் போங்க.